உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு அன்பால், பாசத்தால், அதிகமான இரக்க கோணத்தால் கிட்டத்தட்ட ஒரு 7 வருட காலமாக எல்லா விதமான விஷயங்களையும், பாசத்தையும், அதே அன்பையும் தேடிக்கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கடகராசி அன்பர்களாகிய உங்களுடைய லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகமான 4 கிரகங்களுடைய வலிமையை வைத்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உச்சமடைஞ்சு இருக்கார். கடகராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரியன் இந்த மாதம் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்த அதிபதியான புதன் பகவான் 7ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, மூல திரிகோண ஸ்தானமான கன்னி ராசியிலேயே தன்னுடைய உச்ச வீட்டிலே உட்கார்றார். 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கார். அப்போ சுக்கிரனும் அங்கே ஆட்சி. அப்போ பாருங்கள், 2 கிரகம் ஆட்சி, 2 கிரகம் உச்சம் அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு கிரக ரீதியாக ஒரு மிகப்பெரிய வலிமை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய பேரும் புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இத்தனை நாட்களாக உங்களை பயன்படுத்திட்டு வந்த, உங்களை காயப்படுத்திட்டு வந்த, உங்களை கஷ்டப்படுத்திட்டு வந்த அத்தனை விதமான நெகட்டிவ் நபர்கள் உங்களை விட்டு வெளியேற போகிறாங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கக்கூடிய, நவ கிரகங்கள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய குட் வைப்ரேஷன் உங்கள் கூட கனெக்ட் ஆக போகுது. நீங்கள் என்ன விஷயங்களுக்காக உங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப அதிகமாக, பொறுமையாக, நிதானமாக, எல்லாத்தையும் கடந்து, ஏமாற்றத்தையும் கடந்து நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ, அந்த நல்ல ஒரு குணத்துக்கு, நல்ல ஒரு எண்ணத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய வீட்டில் இந்த வட்டம் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அன்பு கலந்த ஒரு அனுசரணை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் தான் எல்லாருமே இறக்கப்பட்டீங்க. நீங்கள் தான் வீட்டுக்காக, உங்கள் கூட உள்ள நட்புக்காக எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போனீங்க. ஆனால் உங்கள் கூட யாராச்சும் அனுசரணையாக உங்கள்கிட்ட விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா எல்லாம் தேவைக்கு அதிகமாக உங்களை பயன்படுத்துகிறாங்க. அது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க மேலே வச்ச உண்மையான அன்புக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறீங்க. அது ஒரு டயலாக் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை. உண்மைதான். ஆனால் அதை சொல்லி உங்களை விட்டு கொடுத்துக்கே வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கும் ஓடும், எனக்கும் ஓடும். சரியா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மரியாதை இருக்கும். சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கணுங்கிற ஸ்ட்ராங்காக பேசுவீங்க.
இப்போ மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது என்ன பண்ணீங்க, நயந்து பேசிக்கிருந்தீங்கல்ல. ஸோ இப்போ 2ஆம் இடத்த அதிபதி நல்லா ஆட்சியாக பெற்றனால சொன்ன மாதிரி இருக்கணும், என்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உங்களை சுற்றி திரும்பி பார்ப்பாங்க. ஏடா இவரா பேசுகிறாரு, இந்த அம்மாவை பேசுகிறாங்க, இந்த அக்காவை பேசுகிறாங்க, இந்த மேடமாக பேசுகிறாங்கன்னு உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தையில் ஒரு கணினம், ஒரு கண்ணியம், ஒரு மிகப்பெரிய வலிமை ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த மாதம் கரெக்டான மாதம். ஓகேவா? உங்களுக்கு கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுதுங்க. நான் திரும்ப திரும்ப கடகராசி என்பவர்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். கெட்டது ஃபுல்லாக உங்களை விட்டு விலக போகுது, நல்ல வைப்ரேஷன் மட்டும் உங்கள் கூட சேரப்போகுதுங்கிறது தான் இந்த அமைப்பு. ஸோ அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக உள் மனதில் நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுடைய அதாவது இந்த பொருள் வாங்கினா சந்தோஷம், இந்த கார் வாங்கினா சந்தோஷம், இந்த பைக் வாங்கினா சந்தோஷம், இந்த செல்ஃபோன் வாங்கினா சந்தோஷம். ஸோ எதை வாங்கினால் அதிகமாக சந்தோஷப்படுவீங்களோ அப்படிப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது என்பது உண்மை. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு அன்பு கிடைக்கும், பாசம் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். அம்மா வழி சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அம்மா வழி ஒரு உறவு மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குது. சரி, நான் சொந்த தொழில் பண்ணுறேன். கடகராசிக்காரங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுடைய மனசில் இந்த எண்ணம் இருக்கும், நான் சொந்த தொழில் பண்ணியிருக்கேன், இப்போ வரையும் நேரங்காலம் பார்க்காம அதிகமான நேரத்தை எஃபெக்டாக போடுறேன், ஆனால் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்தால் அந்த அங்கீகாரம் கிடைக்குமா, ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய எண்ணங்கள் உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான அந்தஸ்து, உங்கள் தொழிலில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அதில் ஒரு லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் இந்த மாதம். அதில் ஒரு பெரிய பிரச்சனைனா, நீங்கள் எங்கே பணம் எதிர்பார்த்து போய் மூவபிள் ஆகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதனால உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சியும், வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும், அதேபோல் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. சரி, இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குரு சந்திரன் இணைவு அப்படின்னு ஏற்படுது. ஓகேவா? குரு சந்திரன் இணைவுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 7ஆம் தேதி 7/9/2026 முதல் 8/9/2026 வரையும், ஓகேவா, ஃபுல் டே வந்து கட்டாயமாக உங்களுக்கு ஃபுல் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ நினச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எதையுமே செயல்படுத்த முடியும். இந்த காலகட்டங்களில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கடகராசிக்காங்க கவலைப்படாமல் இருக்கலாம். வேலை சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா கடகராசி செப்டம்பர் மாதத்தில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் வந்து உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போலாம் நிறைய விஷயங்களுக்கு, கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க.
அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.